அம்மா என்னம்மா என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் ஏன் இப்ப பாரு ஏதாவது ஒரு இடத்துல சோர்ந்து உட்காந்துக்கிற? நானும் பாக்குறேன், கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உன் முகமே சரியில்லையே. அப்படி என்ன பிரச்சனை உனக்கு? என்ன ஐஸ்வர்யா திடீர்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? ஏதாவது பண்ணி இவ்வளவு நார்மலா இருக்கணும். உங்க அம்மாக்கு என்னமா கவலை? மணிமணியா 3 பொண்ணுங்களை பெற்றிருக்கா. எல்லாரும் தாங்கி தாங்கி பாத்துக்கிறீங்க. இப்போ உனக்கு குழந்தை பிறக்க போகுது, மகாவுக்கு குழந்தை பிறக்க போகுது, பிரபாவுக்கும் சீக்கிரம் குழந்தை பிறந்துரும். அனாமிகா மட்டும் வீட்டை விட்டு வெளியில போய் பிரபா விஜயோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் எந்த கவலையுமே கிடையாது. கௌதம் சித்ராவை கூட கூடிய சீக்கிரம் உங்க அம்மா திருத்திடுவா பாரு. அப்ப நீங்களும் அம்மாவும் செகண்ட் ஹனிமூனுக்கு கிளம்பிடுவீங்கன்னு சொல்லுங்க. என்ன கொட்டி கிளம்பிடலாமா? செகண்ட் ஹனிமூன் கொட்டி, இதுல என்னமா தப்பு இருக்கு? விளையாட்டுக்கு தானமா கேட்டேன். விளையாட்டு நானே நொந்து போய் உட்கார்ந்திருக்கேன், விளையாடுறீங்களா? என்னமாச்சு? எதா இருந்தாலும் சொல்லு கொட்டி. ஐயோ கொட்டி, அம்மா 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 என்னம்மா என்னமாச்சு? கொட்டி என்னமாச்சு? அம்மா அம்மா அழாதம்மா. அங்க பிரபா ஹாஸ்பிடல்ல கத்தியில குத்துப்பட்டு கிடக்குறாடி என் புள்ள. சூர்யா அங்க பாருங்க. கௌதம் மேலயும் சித்ரா மேலயும் போலீஸ்க்கு சந்தேகம் தானமா வந்திருக்கு. ஆனா எனக்கு கன்ஃபார்மா அவங்க தானே தெரிஞ்சிருச்சு. நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னே இப்படி பண்ணிருக்காங்க. அவங்கள உண்டு இல்ல தயவு செஞ்சு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத. நீ டென்ஷன் ஆகாத. ஐஷித பாரு, அம்மா சொல்றத கேளு. போய் கேள்வி கேட்டாலே அப்புறம் நீ இவ்வளவு நாள் பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிடும். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு முடிவாயிட்டா அப்புறம் அவங்க உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாங்க. நல்லபடியா குழந்தை பிறக்கட்டும். எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா என்னம்மா பேசுற நீ? என்னால பிரபா பக்கம் இருக்க முடியாது. நான் இப்பவே கிளம்புறேன். ஐஷு அம்மா என்ன விடுமா. ஐஸ்வர்யா இருமா. அதான் அம்மா சொல்றால, பிரபா அபாய கட்டத்தை தாண்டிட்டான்னு. என்னப்பா அபாய கட்டம்? யாரால இந்த அபாய கட்டம் வந்துச்சு? வேற யாருமா? சித்ரா கௌதமால தான் இருக்கும். இல்லடி, அவங்க அந்த அளவுக்கு போகக்கூடியவங்க இல்லைன்னு எனக்கே புரியுது. இது வேற யாரும் இதை பண்ணிருக்காங்க. இத பாரு, நீ பிரபாவை பார்த்தே ஆகணும்னா மகா கிட்ட சொல்லி வீடியோ கால் பண்ண சொல்ற. மா என்னம்மா நீ இப்படி பண்ற? நான் எங்கேயும் போல போ. ஐசு ஐசு அழாத ஐசு, தங்கல்ல. எனக்கு மனசே விட்டு போச்சுமா. இப்படி சுயநலத்துக்காக சொந்த தங்கச்சியை போய் பார்க்காம இருக்கிறது எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? என்ன மாதிரி பாவப்பட்ட ஜென்மங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன, பிறக்கலன்னா என்ன? இவங்க யாரும் எப்பவும் திருந்த மாட்டாங்கம்மா. அப்படிலாம் மனசை விட்டுறாதுடி. அம்மா இன்னொரு விஷயம் சொல்றேம்மா. இவங்க தான் பிரபா விஷயத்துல இதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சது, அப்புறம் கௌதமோட சாவை எல்லாரும் கண்ணால பாப்பீங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஏன் இப்படி பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ போ போ தூங்கு. ஐஷு ஐஷு, இத பாரு, அம்மா சொல்றத கேளு. நீ டென்ஷன் ஆகாத. அவளுக்கு உடம்பு நல்லா ஆனதும் நானே கூட்டிட்டு போறேன், சரியா? அப்பா அழாதீங்கப்பா. அப்பா என்னப்பா? நான் ஒரு கையால் ஆகாதவன் கோட்டி. நான் நல்லா சம்பாரிச்சு உங்களோட பாத்துட்டு இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? அப்பா என்னப்பா நீங்க? இத பாரு, இதையே யோசிச்சுட்டு இருக்காத. போ போ, கொஞ்ச நேரம் போய் படு. போ போடா போ. அங்க என் புள்ள கத்தியில குத்துப்பட்டு கிடக்குறாளே. பிரபாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
அவ சீக்கிரமா கண்ணு முடிக்கணும். விஜய், என்னடா? என்ன விஜய்? நான் ஒரு வேஸ்ட்டுமா. என்னை யாருமே நம்ப மாட்டாங்க. ஏதோ சாபத்தோட பிறந்துட்டோம் போல இருக்கு. ஏண்டா விஜய் இப்படி எல்லாம் பேசுற? அனாமிகா கூட நான் சேர்ந்து வாழவே இல்லம்மா. ஆனா அவ எல்லார்கிட்டயும் என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு சொல்றா. எனக்கு அவ மேல காதல் இருக்குன்னு அவளே சொல்லிக்கிறா. ஆனா உண்மையை சொல்லணும்னா அவளுக்கு என் மேல இருக்கிறது கோவமும் பழி வாங்கணும்ன்ற உணர்வு தான்மா. நான் ஏமாந்துட்டேம்மா. உன் விஷயத்துல நானும் தப்பு பண்ணிட்டேன்டா. அனாமிகாவை பத்தி சரியா தெரிஞ்சுக்காம அவ உனக்கு சரியானவளா இருப்பா, நல்ல மனைவியா இருப்பான்னு ஆசைப்பட்டேன். அவ கூட இருந்தாதான் உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன்டா. ஆனா அவ சுயரூபம் என்னன்னு இப்பதான் தெரியுது. நானும் அவசரப்பட்டுட்டேன்னு தோணுது. இதுக்காக நீ அழாத விஜய். எப்படிம்மா என்னால அழாம இருக்க முடியும்? மகா அண்ணியா இருக்கட்டும், பிரபாவோட அம்மாவா இருக்கட்டும், எல்லாருமே என்ன தப்பா நினைக்கிறாங்கம்மா. எனக்கு புரியுது விஜய். அவங்க பிரபாவுக்கு இப்படி ஆயிடுச்சேங்கிற ஆதங்கத்துல பேசுறாங்க. இந்த உலகத்துல யாரு உன்னை நம்பலனாலும் அம்மா நான் உன்னை நம்புறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இல்லம்மா, நான் போய் பிரபாவை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணப்ப மகா அண்ணி இந்த பக்கமே வராதுன்னு கையெடுத்து கும்பிட்டேன்னு அனுப்பிட்டாங்கம்மா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இப்ப என்ன, உனக்கு பிரபாவை பார்க்கணும் அவ்வளவுதானே? வா, நான் கூட்டிட்டு போறேன். வேண்டாம்மா, அண்ணி ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. அண்ணனையே திட்டி அனுப்பிட்டாங்க. நான் இப்ப அங்க வந்தா அவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அது அவங்க ஹெல்த்துக்கு நல்லதில்லம்மா. டேய், என்னடா நீ? நான் மகா கிட்ட பேசி சமாதானப்படுத்துறேன். நீ வா, போய் பிரபாவை பாரு. வா. நீ யாரு? நான் யாரா இருந்தா உனக்கு என்னம்மா? அந்த பாட்டி ஒரு விஷயத்துல இறங்கி முடிக்காம விட்டது இதுதான் முத தடவை. நீ வேற ஆளை பார்த்துட்டியா? போலீஸ்ல பாட்டி கீட்டின்னு ஏதாவது வளர்னேன்னு வச்சுக்கிய, எங்க பொழப்பே கெட்டு போயிடும். இது வரைக்கும் பாட்டியை பத்தி யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராம ஏகப்பட்ட சம்பவத்தை பண்ணிட்டோம். நீ மட்டும்தான் எஸ்கேப் ஆகி இப்ப உயிரோட இருந்து எங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற. அதான் உன்னை முழுசா முடிச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். முடிச்சிடலாமா? என்ன பாட்டி, தண்ணி பிடிக்கணும்னு சொன்னீங்க, இதுல தண்ணியே வரலையே. ஊத்திரலாமா? என்ன பாட்டி சொல்றீங்க? தண்ணி இல்லனா என்னம்மா, பாலே ஊத்திடுறேன்னு சொன்னேன். என்ன பாட்டி உளறீங்க? வளரல, பால் ஊத்த போறது நிஜம். ஆனா அது எனக்கு இல்ல, உனக்கு. பாட்டி என்ன இதெல்லாம்? பாட்டியா? யாருக்கு யாரு பாட்டி? ஆனா பரவாயில்ல, உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரு குடுப்பனா இருக்கு. 2 பேரும் ஒரே கத்தியால தான் சாக போறீங்க.